Hi friends, welcome to Conquer's Hindu News Analysis dated 3rd August 2020. சரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாகிஸ்தானிஸ் ஆர் பிஹைண்ட் சைனீஸ் இன்ஃபர்மேஷன் வார் ஆன் பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப். அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லடாக் ரீஜன்ல பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வளம் வந்துட்டே இருக்கு சைனாவோட மீடியால. இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல டிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா நம்ம போராடணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் சைனால ரொம்ப சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டயத்துல இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது சைனீஸ் கிடையாது. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானிஸ் தான். சைனால இருந்து நாங்க இந்த இன்ஃபர்மேஷனை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் டென்ஷன்ஸ் மே மாசத்துல இருந்தே இருந்தது. ஜூன் 15ல கல்வான் வேலியில ரெண்டு போர்சஸ்க்கு நடுவுல நடந்த கிளாஷ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 20 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியும். சோ அப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானிஸ்ல சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல சில லூப் ஹோல்ஸ வச்சு அவங்க அதை என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரை சைனீஸ் பேர் மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, இந்தியாக்குள்ளேயும் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு, சைனாக்குள்ளேயும் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப we are going to read about a particular topic which is called as virtual private network. இது எப்படி பண்ணிருக்காங்க? ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை. ஆனா புதுசா ஒரு கண்ட்ரி சொல்றான், பாகிஸ்தான் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அப்ப பாகிஸ்தானி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றாங்கிறது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணுமா? ஆனா நம்மளால முன்னாடியே கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம், ஒரு மெசேஜே அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சே லைக் ஃப்ரெண்ட் ஏக்கும் ஃப்ரெண்ட் பிக்கும் நடுவுல மெசேஜ் போக போகுது. இவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க மெசேஜ் அனுப்புறதுக்கு. அப்ப இந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெசேஜ் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை இது பண்ணி இங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீடைரக்ட் ஆகுது யாரு ரிசீவர் எண்ட்ல இருக்காங்களோ. வாட்ஸ்அப் சேஸ் தட் திஸ் பர்டிகுலர் மெசேஜ் இஸ் என்கிரிப்டட். என்கிரிப்டட்னா நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஒரு கீ போட்டு லாக் பண்ணிருக்க, அதாவது யாரும் திறந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லா நேரத்திலயும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில நேரம் கீ போட்டு உங்களோட மெசேஜ் கூட என்ன பண்ணிடலாம், ஓபன் பண்ணிடலாம். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப உங்களோட மெசேஜஸ் ஆர் நாட் சேஃப் இன் ஒரு பப்ளிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க்ல, காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நெட் சர்வீசஸ்ல உங்களோட மெசேஜஸ் ஆர் நாட் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெசேஜஸ் சேஃபா தான் எங்க இருந்து போறோம், அதாவது யார் அனுப்புறாங்களோ அந்த லொகேஷன் ரொம்ப பெருசா தெரியாம அது போய் எல்லாரையும் ரீச் பண்ணும். சோ இத பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஹேக்கிங் எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் வெளியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்பயே எல்லா ஐடி அபிஷியல்ஸும் அப்படிதான் வேலை பார்க்கறாங்க. சோ அவங்களுக்குன்னு என்னவா இருக்கும், தனியா ஒரு ரிமோட் கம்ப்யூட்டர், அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு தனியா ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் இருக்கும் அவங்களோட ஆபீஸோட கனெக்ட் பண்றதுக்கு. அப்ப அவங்க ஒரு சேஃபான ஒரு டனல்ல தான், இதே இன்டர்நெட்ல தான் அவங்க வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்களோட மெசேஜஸ் எது வழியா தான் போகும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு டனல் வழியா போகும். இது கம்ப்ளீட்லி செக்யூர்டா இருக்கும். இதுதான் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இது எங்க வேணாலும் இங்க இருந்து உங்க வீட்ல இருந்தே வேலை பாக்குறீங்கன்னா இருந்தா கூட, டிசிஎஸ்ல வேலை பாக்குற மாதிரி இருக்கட்டும், காக்னிசன்ட்ல நீங்க அங்க இருந்து வேலை பாக்குற மாதிரியே காமிக்கும். சோ இந்த விபிஎன் மொபைல் போன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். மொபைல் போன்ஸ்ல இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே லைக் நீங்க இந்தியால இருந்து மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மெசேஜ் போகுதுன்னா அதோட ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும், இந்தியால இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஆனா இந்த விபிஎன் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட கண்ட்ரிய கூட மாத்திக்கலாம். நீங்க டர்க்கில இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து அப்படின்னு உங்க விபிஎன்ல உங்களோட லொகேஷனை மாத்துனீங்க அப்படின்னா, எங்க இருந்து மெசேஜ் போகுதோ அந்த லொகேஷன் என்ன ஆயிடும், மாறிடும். சோ அப்ப விர்ச்சுவலா ஒரு பிரைவேட் நெட்வொர்க், இதே நெட்வொர்க் உள்ள தனித்துவமா ஒரு பிரைவேட்டான ஒரு நெட்வொர்க் வழியா நாங்க மெசேஜ பாஸ் பண்ண போறோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ட்ரிய நீங்க ஒரு வேலை இப்ப பாகிஸ்தானி தன்னோட கண்ட்ரிய விபிஎன் யூஸ் பண்ணி
சைனா அப்படின்னு மாத்துறாருன்னா அப்ப மெசேஜஸ் எங்க இருந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும், நீங்க அதை ட்ராக் பண்ண முடியாது. சைனால இருந்து தான் மெசேஜஸ் வந்துட்டு வெளியில போற மாதிரி இருக்கும். படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்ல, ஒருத்தர் டக்கு 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 டக்குன்னு வெவ்வேறு இடத்துல இருந்து பேசுற மாதிரி. தே மேக் யூஸ் ஆஃப் திஸ் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்ட். அது ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி சில மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி சைனீஸோட அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி பாகிஸ்தானிஸ் கிரியேட் பண்ணி ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. சரி, நமக்கு தான் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்ல சோர்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது, மாத்திட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பர்டிகுலர் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸை ரொம்ப காலமாவே ட்ராக் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால. இதை ட்ராக் பண்ணிட்டு வந்ததுனால தான் என்ன தெரிய வர ஆரம்பிச்சது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உருது லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி இருந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சைனீஸ் பேருக்கு மாத்தியாச்சு, மேண்ட்ரின் லாங்குவேஜ் யூஸ் பண்ற மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா, ஓகே ஃபைன், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இன்னும் எஸ்கலேஷன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சைனாலயா இருக்கட்டும் இல்ல மத்த கண்ட்ரீஸ்ல பிரச்சனை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக பாகிஸ்தானிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கறத யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சரி, இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் இது 2011ல வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின். they are very clear. விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is a private computer network of an organization where the remote users can transmit encrypted information through server of an organization. ஒரு பிரைவேட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னே பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஆப்ஷனாக இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அக்ராஸ் அ பப்ளிக் இன்டர்நெட். ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் இன்டர்நெட்ல இது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கா ஆக்ட் பண்ணுது. தட் ப்ரொவைட்ஸ் யூசர் ஆக்சஸ் டு தி ஆர்கனைசேஷன். அப்போ உங்க வீட்ல இருந்து நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சுக்கலாம். தட் ப்ரொவைட்ஸ் யூசர் ஆக்சஸ் டு தர் ஆர்கனைசேஷன் நெட்வொர்க். இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றீங்க. அப்ப வாட் இஸ் அ விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஆக்சஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல பப்ளிக் இன்டர்நெட்ல ஒரு தனியா ஒரு நெட்வொர்க் மாதிரி விர்ச்சுவலா தனியா பிரைவேட்டா ஒரு நெட்வொர்க் மாதிரி கிரியேட் பண்றீங்க. இந்த இன்டர்நெட் வழியா தான் உங்க இதுவும் பாஸ் ஆக போகுது, ஆனா அது சேஃபா என்ன ஆக போகுது, பாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தனியா காசு கொடுத்து நீங்க மொபைல்ல கூட வாங்கி இந்த VPN வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ திஸ் இஸ் a 2011 question. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆர்டிக்கல் பத்தி படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு எலெக்ஷன்ஸை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அந்த பத்தின ஒரு ஆர்டிக்கல் எடிட்டோரியல்ல வந்திருந்தது. ஸோ அப்ப இது படிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ல என்னென்ன மாதிரியான பில்லர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் லா மேக் பண்றவங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் இந்த லாவெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, அண்ட் ஜுடிஷியல் இந்த மாதிரியான லாஸ் எவாலுவேட் பண்றவங்க ஜுடிஷியல். இதே தான் இந்தியாவுக்கு இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இருக்கும். இந்தியால இருக்கும் போது இந்த லா மேக்கிங் பாடியை நம்ம என்னன்னு சொல்றோம், பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோமா. அதே மாதிரி யூஎஸ்ல இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்னன்னு சொல்றாங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியால உங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பாடியில யூ ஹேவ் டூ ஹவுசஸ், ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு என்னது ராஜ்யசபா. அதே மாதிரி யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இந்த காங்கிரஸ்ல ஒன் ஹவுஸ் இஸ் செனேட் which is called the upper house, the second one which is called as ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் வந்துட்டு பிரசிடென்ட்டை தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தள்ளி வைக்கலாமா பேசிட்டு இருக்காருன்னா, ஏற்கனவே சொல்லும் போது யூஎஸ் பிரசிடென்ட் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா தன்னோட எலெக்ஷனை தள்ளி வைக்கிறதுக்கு யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த பவர் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the Congress is only having the power. எப்ப டேட் இருக்குங்கிறது ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாவே
கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துட்டாங்க. நம்ம இதுல டேட் அனௌன்ஸ் பண்றது எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட லா பிரகாரமே டேட் எப்பப்ப வரணுங்கிறத லாவே சொல்லிட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் என்ன ஆனதே கிடையாதுன்னா போஸ்ட்போன் ஆனதே கிடையாது. ரேதர் இட் பி சிவில் வாரா இருக்கட்டும், வேர்ல்டு வாரா இருக்கட்டும், எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஒரு தடவை கூட போஸ்ட்போன் ஆகாம நடந்திருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் இப்ப சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை என்னன்னு சொல்றாருன்னா, இப்போதைக்கு கொரோனா வைரஸ் இருக்கு. இந்த கொரோனா வைரஸோட முக்கியமான அம்சம் என்னன்னா சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணும். ஆனா எலெக்ஷன்ஸை வந்துட்டு நீங்க இன் பர்சன் வந்துட்டு ஓட் பண்ணணும். ட்ரெடிஷ்னலா நம்ம என்ன எல்லாரும் பூத்துக்கு போய் தான் ஓட் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன் பர்சன் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன் பர்சன் ஓட்டிங் பண்றது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாது அப்படின்னா தனி மனித இடைவெளி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால. அப்ப இப்ப என்ன, இப்ப யூஎஸ்ல வந்துட்டு என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு மெயில் இன் ஓட்டிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கு. இது என்ன மெயில் இன் ஓட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயிலுக்கு வந்துட்டு உங்களோட ஓட்ட பேலட் ஷீட் மாதிரி வந்துரும். அதுல ஓட் கேஸ்ட் பண்ணி நீங்க வந்துட்டு திருப்பி மெயில அனுப்பிச்சாலும் சரி, இல்ல அங்கங்க ஓட்டிங் பூத்ஸ் மாதிரி டிராப் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல போட்டாலும் சரி. இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை யூஎஸ் மெயில் இன் ஓட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொசீஜருக்கு போச்சு அப்படின்னா நிறைய ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால எலெக்ஷன்ஸை போஸ்ட்போன் பண்ணுங்க, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓட் பை மெயில் அப்படிங்கிறதுக்கு அடியில 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு யூஎஸ் கான்ஸ்டியூஷன், ஒண்ணு வந்துட்டு ஆப்சன்டீஸ் ஓட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா நம்ம சொல்லும் போது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். ஆனா இந்தியால ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. சோ அப்ப இவங்க என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே எலெக்ஷனுக்கு ஆப்சென்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை இல்னஸ்னால வர முடியல, இல்ல அவங்க வெளியில லொகேஷன்ல இருக்காங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ரிலீஜன் இந்த மாதிரி ஓட்டிங்க்கு வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ற மாதிரி இருக்குன்னா இருக்கட்டும், யாருக்குமே நாங்க வந்துட்டு தடை பண்ணக்கூடாது, எல்லாருமே ஓட் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஆப்சென்டீஸ் ஓட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டி வந்துட்டு யூஎஸ் பெடரல் வந்துட்டு பேலட்ஸை யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்சென்டீஸ் மிலிட்ரியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த ஸ்பெசிபிக் பர்சனுக்கு என்ன ரீசன்னால வர முடியல அப்படிங்கறத கோட் பண்ணி அவங்க இதை அனுப்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு மெயில் மூலியமா இதுதான் உங்களோட ஓட் பேலட், இதுல நீங்க வந்துட்டு உங்களோட ஓட்டை யாருக்கு சப்மிட் பண்ணுமோ சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. another one is mail in பேலட். இந்த மெயில் இன் பேலட்ல ஆப்சென்ட் அப்படிங்கறதெல்லாம் கன்சிடரேஷனே கிடையாது. ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா எலக்டார்ஸுக்கும், யார் யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடிய ஏஜ்ல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மெயில் போயிடும். இந்த மெயில்ல தான் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஓட் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்க வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி சிஸ்டம்ல தான் ஓட்டிங் இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யூஎஸ் எலெக்ஷன்ஸ் டேட்ஸ் எல்லாத்தையுமே யார் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, தி சென்ட்ரல் லா தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது த்ரூ தி காங்கிரஸ். இது வரைக்கும் டிலே ஆனதே கிடையாது. ஆனா யூஎஸ் பிரசிடென்ட் இப்போதைக்கு இதனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் நடந்த ஏற்கனவே வந்துட்டு 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் யூஎஸ்ல வந்துட்டு யூ ஹேவ் திஸ் மெயில் இன் ஓட்டிங். ஆனா எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஃப்ராட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெருசா எவிடன்ஸோட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் சொல்றது இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்ல கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அவரே அவரோட பிரஸ்டீஜை டேமேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவோட டெமோக்ரஸியை நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஹி இஸ் தி 3rd யூஎஸ் பிரசிடென்ட் டு கெட் இம்பீச்ட். அவரோட ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய அவரோட பவர் அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பிளஸ் நிறைய இடத்துல தன்னோட நேஷனல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரேசிசமா இருக்கட்டும், செக்ஸிசமா இருக்கட்டும், நேட்டிவிசம், ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல தான் கண்ட்ரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி, தன்னோட நாட்டோட செக்யூரிட்டி தான் முக்கியம், தன்னோட நாட்டோட எக்கனாமி
தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச ஸோ அப்ப இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஒரு மாதிரி ஐசோலேஷன் ஆயிடுச்சு. தன்னோட கண்ட்ரிலையுமே கோவிட் சுச்சுவேஷனை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியல. எக்கனாமிக் லெவல்ல யூஎஸ் இஸ் நாட் டூயிங் குட் ஆஸ் ஆஃப் நவ். இது எல்லாமே இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடியது. அப்ப கிட்டத்தட்ட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு 3 மாசம் தான் இருக்கக்கூடிய டைம்ல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அவரை கடைசி இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்க்கு வந்துட்டு வில் ஹி பி அ பெட்டர் காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இந்தியா வந்துட்டு தன்னோட கான்ஃபிடன்ஸை ரீபில்ட் பண்ணும் எக்கனாமியை ரிவைவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மன்மோகன் சிங் ஹஸ் ரிட்டன் திஸ் பர்டிகுலர் எடிட்டோரியல் ஆர்டிக்கல். இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால ஜிடிபி அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஆயிட்டே வருது அப்படிங்கிறது நமக்கு நம்பர்ஸ்ல இருந்து நிறைய தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த நம்பர்ஸை தாண்டி சில ரொம்ப டீப்பான இம்பாக்ட்ஸ் வந்துட்டு இந்த எக்கனாமில இருக்கு. நீங்க எக்கனாமியை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரணும். நீங்க என்னென்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காரு. ஸோ அப்ப எக்கனாமி இஸ் இன் கான்ட்ராக்ட். அப்ப ஜிடிபி நம்பர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, அதை மட்டும் அனலைஸ் பண்ணி டிபேட் பண்றது மட்டும் கிடையாது. இப்ப எக்கனாமி கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 1950ல இருந்து என்னென்ன மாதிரியான ப்ராக்ரஸஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, அதாவது மால் நியூட்ரிஷனை ரெடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனுக்கு பசங்களை கொண்டு வரதா இருக்கட்டும், ஹெல்த் கேர் சிஸ்டம்ல ரெனோவேஷன் பண்றதா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர்ல பண்ண ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியில பண்ண ரிஃபார்ம்ஸ், நம்ம இத்தனை வருஷம் என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாமே ரிவர்ஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அப்ப ஏற்கனவே நம்மளோட பாவர்ட்டி லைன் இஸ் வெரி லோ ஆஸ் பர் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. ஸோ அப்ப நிறைய பேர் என்ன ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா பாவர்ட்டி லைன்ல ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. பிளஸ் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாவர்ட்டி லைனுக்குள்ள போயிடுவாங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன ஆயிடும், சிவியர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைசஸ். இது அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா காசு இருக்காது. அப்ப காசு இல்லை அப்படின்னா என்னோட குழந்தைக்கு வந்துட்டு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க முடியாதுங்கும் போது இந்தியா இது வரைக்கும் மால் நியூட்ரிஷனை கவுண்டர் பண்ணுங்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். தி செகண்ட் திங், தன்னோட சில்ட்ரன்ஸை வந்துட்டு எஜுகேஷன் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்து நிறைய குழந்தைங்களை எஜுகேஷன் சிஸ்டம், மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு எக்கச்சக்கமா போட்டுதான் நம்ம நிறைய பேரை வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளேயே இழுத்து கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னால பினான்சியல் ரிசோர்சஸ் ஷார்டேஜா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளோட எக்கனாமி மட்டும் கான்ட்ராக்ட் ஆக போற ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷனே வந்துட்டு அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்துட்டு ஒன்னு லாக்டவுன்னால பிளஸ் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்துட்டு இந்த மாதிரியான எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு இப்ப நடக்கிறது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இந்தியா இந்த கோவிட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியாக்குள்ள சில எக்கனாமிக் ஸ்லோடவுன் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போதைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா லாக்டவுன்ங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா இருக்கட்டும், அண்ட் செகண்ட் திங் இஸ் பீப்புளோட பிஹேவியர்ல சில சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பீப்புளா இருக்கட்டும், கம்பெனி வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். நம்ம வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற பயம், எவ்வளவு சம்பளம் வரும் அப்படிங்கிற பயம், இதுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிற பயம். சோ மச் ஆஃப் அன்சர்டினிட்டிஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த பயத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு எதை தான் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பீப்புள் மஸ்ட் ஃபீல் கான்ஃபிடன்ஸ். அவங்களோட வாழ்க்கையை பத்தி, தன்னோட வாழ்வாதாரத்தை பத்தி ஒரு நம்பிக்கை வரணும். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நான் திருப்பி முதலீடு செய்யலாம், என்னோட கம்பெனி நல்லபடியா நடத்த முடியுங்கிற நம்பிக்கை வரணும். கடன் கொடுக்குற பேங்கர்ஸ்க்கு வந்துட்டு ஓகே நம்ம பேங்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கடன் நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல திருப்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வரணும். அதே மாதிரி மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா சரி நம்ம இந்தியாவுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி சாவரன் ரேட்டிங் ஏஜென்சிஸ், அதாவது இந்தியாவோட எக்கனாமி பேசிஸை வச்சு ஃபிட்ச் ரேட்டிங்,
ஃபிட்ச் ரேட்டிங், S&P ஸ்டாண்டர்ட்ஸ் ரேட்டிங், இவங்கெல்லாம் ரேட்டிங்ஸ் குடுப்பாங்கல்ல. இவங்க எல்லாரும் இந்தியாவுக்குன்னு சில திறமைகள் இருக்கு. இத வச்சு இவங்க எக்கனாமிய ரீஸ்டோர் பண்ணிருவாங்கங்கிற நம்பிக்கை வரணும். அப்ப எல்லா செக்டார்ஸுக்கும் இந்தியா மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் எத பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் புவர் செக்ஷன பத்தி பேசுறாங்க. இந்த லாக்டவுன் நடந்த பர்ட்டிகுலர் டைம் ஸ்கேல்ல மட்டும் கிட்டத்தட்ட 62 மில்லியன் பீப்பிள், 1 மில்லியனா 10 லேக்ஸ், அப்ப 62 மில்லியனா எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு பாருங்க. இவங்க எல்லாருமே எனக்கு எம்என்ஆர்ஜி ஸ்கீம் கடியில வேலை கொடுங்க அப்படின்னு வந்துட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யூசுவலா இருக்கக்கூடிய இதை காட்டிலும் கிட்டத்தட்ட 10 மடங்கு எனக்கு வேலை வேணும்னு கேட்டிருக்கவங்களோட விகிதம் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நிறைய பேர் வந்துட்டு யாரு வெளியில போயிருக்காங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரல் வெளியில போயிருக்காங்க. இப்போதைக்கு அங்க அர்பன் ஏரியாஸ்லயும் வேலை இல்லாத சிச்சுவேஷன்ல டெஸ்பரேட்டா அவங்களுக்கு வேலை வரணும் அப்படிங்கும் போது அவங்க எததான் நம்புறாங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் எம்என்ஆர்ஜிஏ ஸ்கீம் தான் நம்புறாங்க. சோ அப்ப எம்என்ஆர்ஜிஏ ஸ்கீம் வந்துட்டு இப்போதைய ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஒரு பெட் ராக்கா ஒரு சப்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரியான எம்என்ஆர்ஜிஏ ஸ்கீம் மட்டும் பத்தாது. ஏன்னா இது ஒரு 100 நாள் இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. அப்ப என்ன மாதிரி அளவுல கான்பிடன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானா சம்பாதிக்கும் போதுதான் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் கையில பணம் இருக்கும் போதே தட் கிவ்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் கான்பிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு மாரல் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கான்பிடன்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆர்டிக்கிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புட் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். பணம் கொடுங்க மக்கள் கையில. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்காம 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சு அவங்க எவ்வளவு நாள் இது பண்ணுவாங்க. சோ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் அசிஸ்டன்ட் பண்ணணும். அந்த கேஷ் நீங்க அவங்க கையில கொடுக்கும் போது இமீடியட்டா தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு செக்யூரிட்டி அண்ட் கான்பிடன்ஸ் வரும். இந்த செக்யூரிட்டி அண்ட் கான்பிடன்ஸ் மனுஷனுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எக்கனாமியை ரிவைவ் பண்ணவே முடியும். ஆனா இந்தியால ஒரு பெரிய அசர்ஷன் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நிறைய கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி மக்கள் வேலைக்கு வர மாட்டாங்களோ. ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய கிரிட்டிசிசம், இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் நிறைய பேர் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெருசா அதுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. அப்ப என்ன மாதிரியான அப்ளிகேஷன் இருக்குன்னா, ஒரு லார்ஜர் கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எங்க ஒர்க் ஃபோர்ஸ் திருப்பி வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர மாட்டாங்களோ, அப்ப லேபர் ஷார்டேஜ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சோம், இண்டஸ்ட்ரீஸ்ல கிரியேட் ஆகுறோங்கிற ஒரு மாதிரியான பிம்பம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மை கிடையாது. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸுக்கு 3/4 என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹையரான பே கொடுக்குறாங்க. பிளஸ் கோவிட் சிச்சுவேஷனுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் அவங்க எம்ப்ளாயர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி திருப்பி லேபர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு தான் போறாங்க. அப்ப ஏற்கனவே நம்ம லேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ அப்ப இப்போதைய சிச்சுவேஷனுக்கு நீங்க ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட் டைரக்டான கேஷ் அசிஸ்டன்ஸ் புவருக்கு கொடுக்கணும். தட் வில் பூஸ்ட் தேர் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் யார பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்சியல் சிஸ்டம் பத்தி பேசுறாங்க. ஏன்னா நமக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு கோவிட் அசிஸ்டன்ஸுக்குன்னு ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றதா இருக்கட்டும், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், மைக்ரோ ஸ்மால் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு வந்துட்டு கிரெடிட் கேரண்டி கவர்மெண்டே தராங்க. காசு கட்டலைன்னா கவர்மெண்ட் காசு கட்டும் அப்படிங்கிற மாதிரி. லிக்விடிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், லிக்விடிட்டி பணத்தோட புழக்கத்தை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுங்கிற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேங்க்ஸுக்கு நம்ம எவ்வளவுக்கு இதை கான்பிடென்ட்டா லெண்ட் பண்ண முடியும். ஏன்னா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி கடனை கட்டணுமா, கடன் பேங்க்குக்கு வரல அப்படின்னா அவங்களோட அசெட் என்ன ஆகல, பெர்ஃபார்மே பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்தியால ஏற்கனவே நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த ஹெல்த் செக்டாருக்கு வந்துட்டு கவர்மெண்ட் நிறைய கேபிட்டல் இன்ஃபியூஸ்மெண்ட் பண்றாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனா சில இடத்துல இந்த பேங்க்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய அட்டானமியா இருக்கட்டும், அவங்கள ஃப்ரீயா மூவ் பண்ணக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணும். தன்னோட அட்டானமி இது பண்ணி தான் எப்படி வேணாலும் ஃபங்க்ஷன் பண்ணலாங்கிற மாதிரி சில ப்ரொஃபஷனலிசத்தோட நீங்க அதுக்கு சில லிபர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த பினான்சியல் சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். இன்சால்வென்சி ப்ராசஸ், இந்த கடனை எப்படி திருப்பி வாங்குறதுங்கிற அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப பெருசா இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாம. அப்ப கவர்மெண்ட்டுக்கு அப்ப பிரைவேட் செக்டர் இது ரெண்டுத்தையும் பண்ணாதான் பிரைவேட் செக்டருக்கு
ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடன்ஸே வரும். ஓகே பேங்க் வந்துட்டு நமக்கு கடன் தருவாங்க. சோ அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். லேபர்ஸ் வருவாங்க. அப்படிங்கும்போது தான் பிரைவேட் செக்டாரே என்ன பண்ண ஆரம்பிக்கும். அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸோட வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே மக்கள் கையில பணம் இருக்கு. அப்ப நம்ம ப்ரொடியூஸ் பண்ணான்னா கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. நமக்கு கேபிட்டல் யார் குடுப்பா? பேங்க் குடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எக்கனாமிய கிக் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வரும்போது கார்ப்பரேட் டாக்ஸஸ் எல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் மேல டாக்ஸ் போடுவாங்க. அந்த கார்ப்பரேட் டாக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. சோ தட் அவங்க டாக்ஸஸ் நம்ம இது பண்ணோம்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மணி சேவ் ஆகும். அதை கொண்டு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் அது ரொம்ப பெருசா பாசிட்டிவான இது கொடுத்ததே கிடையாது. சோ அப்ப உடனே நீ ஜர்க்கா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. அது டேஞ்சரஸா நம்ம என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் போட்டு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இது எல்லாம் பண்ணணும். அதாவது பேங்க் ஒழுங்கா வந்துட்டு கிரெடிட் கொடுக்கணும். இல்ல நம்ம இவ்வளவுத்துக்கு காசு மக்கள் கையில கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நிறைய பினான்சியல் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனால நிறைய கையில பணம் வேணும். ஆனா இப்போதைக்கு கவர்மெண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா தெர் இஸ் அ ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. சோ அப்ப ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கும்போது பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் நிறைய செலவு பண்றாங்க தனக்கு வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப நம்ம கிட்ட ரெவென்யூ அப்படிங்கிறதே கம்மியா இருக்கு. அப்ப சரி அப்ப புதுசா நம்ம எங்கேயாச்சும் ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்ப கவர்மெண்ட் என்னதான் கடைசியில பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி பிசிக்கலா ரொம்ப கன்ஸ்ட்ரைனா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியா கடன் வாங்குறத தவிர்த்து வேற வழியே கிடையாது அப்படின்னு இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. சோ அப்ப கவர்மெண்ட் கண்டிப்பா பாரோ பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் எங்க இருந்து பாரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இவங்க கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கலாம். நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கடன் தரதுக்கு நமக்கு வந்துட்டு விருப்பப்படணுமா? இந்தியா இஸ் ஹேவிங் அ குட் ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை கூட கடன் கட்டாம விட்டது கிடையாது. கரெக்டான டயத்துல ரீபே பண்ணிருக்கோம். நம்ம ரீபே பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்ப இவ்வளவுத்துக்கு நம்மளோட கிரெடிபிலிட்டி நல்லா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்பகத்தன்மையா நமக்கு இவங்க எல்லாம் என்ன தருவாங்க? பணம் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வேற என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸும் சில பேர் சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்பிஐ ஏன் டெபிசிட் மானிட்டைசேஷன் பண்ணக்கூடாது? டெபிசிட் மானிட்டைசேஷனா இந்த பற்றாக்குறைன்னு சொல்றோம்ல, நமக்கு வர செலவு ஜாஸ்தியா இருக்கு வரவு கம்மியா இருக்குங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்ப செலவெல்லாம் எப்படி மீட் அவுட் பண்றது? என்கிட்ட காசு கிடையாது. அப்ப இந்த பற்றாக்குறைக்கு நீங்க என்ன மானிட்டைசேஷன் அப்படின்னா பணத்தை அடிக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க பணத்தை மட்டுமே எல்லா நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா பணத்தை ஜாஸ்தி அடிச்சு மக்கள் கையில பணம் ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா ஆனா ப்ரொடக்ஷன் ஏன்னா கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல ப்ரொடக்ஷன் இஸ் அண்டர் ப்ராப்ளம். சப்ளை செயின்ஸ் வந்துட்டு ஒழுங்கா இல்ல கொண்டு போய் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டெலிவர் பண்ணுங்கிறதுலயே ரொம்ப பெரிய டிலேஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க எவ்வளவுதான் பணம் ஒருவேளை மக்கள் கையில எக்கச்சக்கமா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அப்ப நம்ம பணம் கையில நிறைய இருக்குங்கும் போது டிமாண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம நிறைய போய் வாங்கணுங்கிற சிச்சுவேஷன். அப்ப டிமாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சப்ளை என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குங்கிற சிச்சுவேஷன்ல பிரைஸ் என்னவாதான் ஆகும்? இன்கிரீஸ் தான் ஆகும். அப்ப இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் காஸ்ட் ஹெவியா இருக்கக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்தியா 1997 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டெபிசிட் மானிட்டைசேஷனை எப்பப்பெல்லாம் பற்றாக்குறையா இருக்கோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடிய செலவுல ஒரு ஒரு ரேஷனலைசேஷன் இருக்கும்ல, இவ்வளவுதான் செலவு பண்ணுங்கிற வரையறை இருந்தா மட்டும்தான் எஃபெக்டிவான நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியுங்கிறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணி தான் பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பிரகாரம். சோ அப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஆனா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க பண்ணுங்க. இப்போதைக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி வைஸ் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஹெல்த் செக்டார்ஸ்ல வி ஹேவ் த்ரெட்ஸ். எக்கனாமிக் த்ரெட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு மிலிட்டரியில சண்டை வந்தாலும் நமக்கு பிரச்சனை, எக்கனாமி டவுனா போறதுலயும் பிரச்சனை, ஹெல்த்லயும் பிரச்சனை.
எல்லா இடத்துலயுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பயம், ஒரு பதட்டம், இன்செக்யூரிட்டி. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அது மக்களுக்கா இருக்கட்டும், ஃபர்ம்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸா இருக்கட்டும். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க எப்ப இந்த கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றீங்களோ, இந்த கான்ஃபிடன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் பிசினஸா இருக்கட்டும், கேபிட்டல் ஜெனரேஷனா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், இது நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் தி கான்ஃபிடன்ஸ், யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் தி சென்டிமெண்ட்ஸ் இன் ஆர் சொசைட்டி. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம என்னென்ன மாதிரியான எக்கனாமிக் டூல்ஸ் இல்ல என்னென்ன மாதிரியான ரிவிஷன் கொண்டு வந்தாலும் அப்பதான் அது பாசிட்டிவிட்டி கொடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கான்ஃபிடன்ஸை கொண்டு வாங்க, அப்பதான் நம்மளோட எக்கனாமி ரிவைவ் ஆகும் அப்படின்னு நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவரு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காரு. The next article that we'll speak is a policy with many a right intention. National Education Policy 2020 பத்தி பேசியிருக்காங்க. இந்தியா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த இப்போ கொண்டு வந்திருக்க பாலிசி எதை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. கிட்டத்தட்ட 34 வருஷம் கழிச்சு ரொம்ப பெரிய ரிஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்குது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இனிஷியலா 2016ல TSR சுப்பிரமணியம் கமிட்டி அவரோட தலைமையில ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. he is no more as of now. இதுக்கப்புறமாட்டி இந்த பர்டிகுலர் டிராஃப்ட திருப்பி ரீவிசிட் பண்ண சொல்லி it was given to Dr. Kasturi Rangan, who is the former ISRO-ஓட சேர்மன். இவங்க கொண்டு வந்த டிராஃப்ட் ரொம்ப வருஷமா வந்துட்டு நிறைய பேர் கிரவுண்ட் லெவல்ல அனலைஸ் பண்ணி வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் இன் திஸ் எஜுகேஷன் சிஸ்டம், என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் கொண்டு வரலாம். இந்த ஆர்டிக்கல்ல ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான போல்டான மூவ்ஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான டிராஃப்ட் வந்துட்டு டிராஃப்ட்ல என்ன இருந்தது, அது சில விஷயங்கள் இந்த பாலிசியில இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிராஃப்ட் பாலிசியில இருந்தது சிலது கவர்மெண்ட் யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ண பர்டிகுலர் இதுல கிடையாது. And this national education policy has to be approved by the parliament அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, when it comes to education system பத்தி you will find it in union list, you will find it in state list, you will find it in கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா நீங்க போய் யூனியன் லிஸ்ட்ல எஜுகேஷன் சம்பந்தமா என்ன இருக்குன்னு பாருங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, அண்ட் ஃபைனலி when it comes கன்கரண்ட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போல்டு மூவ்ஸ் கடியில எஜுகேஷனை என்ன மாதிரின்னு ரெகனைஸ் பண்ணிருக்காங்கன்னா, எஜுகேஷன் இஸ் பப்ளிக் குட் அப்படின்னு கவர்மெண்டே ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப மக்களுக்கு இது ரொம்ப நன்மை தரக்கூடிய விஷயம்னா பாலிசி மேக் பண்ணும் போது எழுது இதை ப்ராப்பரா பிளான் பண்ணணும், பினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப ஒரு கண்ட்ரியோட எஜுகேஷன் எதை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நேஷன் வளர்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோசியலா, எக்கனாமிக்கலா, பொலிட்டிக்கலா, கல்ச்சுரலா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் சொசைட்டியை பில்ட் பண்றதுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இந்த கம்ப்ளீட் பாலிசி ரைட் ஃப்ரம் யுவர் ப்ரீ எஜுகேஷன், அதாவது பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணுது, என்கம்போஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் ப்ரொமோட்டிங் அ ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் for both academic spheresல இருக்கட்டும், நான் அகாடமிக், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஒகேஷனல் ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுலயுமே பண்றாங்க. ஒன் ஆஃப் தி மேஜர் ரெக்கமெண்டேஷன் இந்த NEP-யோட கமிட்டியை கொடுத்த ரெக்கமெண்டேஷன், உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம்னா 10+2, 10th அப்புறம் +2 படிக்கிறோம்ல, 11th 12th, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம் தான். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹிந்து எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ்ல ஒரு குழந்தையோட மூல வளர்ச்சி வந்துட்டு 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் என்ன மாதிரியான காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஜாஸ்தியா பேசியிருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் கம்ப்ளீட் கேரக்டர் ஆஃப் த சைல்டே வந்துட்டு மோல்ட் ஆகுறது வந்துட்டு அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் தி லைஃப்ல அப்படிங்கும் போதுதான். when you take census of இந்தியால ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால சில பேருக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, அதனாலேயே அவங்க ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது. which means that அந்த குழந்தைக்கு தேவையான கிரியேட்டிவிட்டி, அந்த கியூரியாசிட்டியை எப்பதான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 years of ஏஜ்ல இருந்து தான் கிரியேட் பண்ணவே முடியும். அப்ப நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 6 to 14 years of age is free and universal education.
இந்த எஜுகேஷன் பாலிசி என்ன பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஃப்ரம் தி 3 years of age till you attain 18 years of age எல்லாருக்கும் நம்ம யுனிவர்சல் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பேசுறாங்க. பிளஸ் இந்த 10+2 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை மாத்திட்டு they have come out with 5 plus 3 plus 3 plus 4 சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல. ஸோ they are incorporating early childhood. So அப்ப இந்த first 5 years அப்படிங்கறத ரெண்டு இதா பிரிச்சுக்கிறாங்க, 3 years and 2 years. அதாவது ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் குழந்தைங்க படிப்பாங்கல்ல, ரைட் ஃப்ரம் 3rd standard to 6th standard. ஸோ இதெல்லாமே ஃபவுண்டேஷனல் கோர்சஸ். இதுக்கு அப்புறமாட்டி இது எங்க நடக்கும்னா அங்கன்வாடி இல்ல ப்ரீ ஸ்கூல் இதுல வந்துட்டு நடக்கும். அண்ட் செகண்ட் 2 இயர்ஸும் ஃபவுண்டேஷனல், கிளாஸ் 1 கிளாஸ் 2 6ல இருந்து 8 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் 3ல இருந்து கிளாஸ் 5 வரைக்கும், 8ல இருந்து 11th வரைக்கும், which is called as the preparatory சிஸ்டம். இந்த ப்ரிப்பரேட்டரி கைண்ட் ஆஃப் சிஸ்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியா வந்துட்டு தன்னோட மதர் லாங்குவேஜ்ல அட்லீஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தன்னோட மதர் லாங்குவேஜ்ல பேசணும், அப்படி மதர் லாங்குவேஜ்ல பாடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. த நெக்ஸ்ட் செக்ஷன் த மிடில் சிஸ்டம் which is between 6 to 18 years, 11ல இருந்து 14 years வரைக்கும், கடைசியா இருக்க 4 வருஷம் 9ல இருந்து 12 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை பிரிச்சிருக்காங்க, which will be called as secondary system. ஸோ அப்ப இது வரைக்கும் நம்ம எந்த ஏஜையும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் இன் ஆர்டிகல் நம்பர் 21 6ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம்னு கொடுத்துருக்கோம். இப்ப இவங்க எந்த ஏஜையும் எடுத்துக்கிறாங்க, 3 வயசுல இருந்து 6 வயசையுமே எடுத்துக்கிறாங்க. ஸோ which is saying that in the education policy it is speaking on early childhood care and education. The universal education எது வரைக்கும், செகண்டரி லெவல் வரைக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மீல் ப்ரோக்ராம்ல நம்ம மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம் தான் இருக்கு. இப்ப பிரேக்ஃபாஸ்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அப்பர் பிரைமரி லெவல்ல இருந்து, அதாவது கிளாஸ் 6th இருந்தே we can introduce ஒகேஷனல் எஜுகேஷன், அதாவது கேரியர் ரிலேட்டட் எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் வேற என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல they have brought some reforms. என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா, மல்டி டிசிப்ளினரி சிஸ்டம்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வேற வேற டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் வந்துட்டு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சே ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்காரு, இவருக்கு வந்துட்டு மெடிசன் படிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா லா பண்ண முடியாது. ஆனா மெடிசன் சம்பந்தப்பட்டக்கூடிய கேசஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இருக்க பர்சன் எவ்வளவு வெல்தியா இருப்பாரு, அவரோட திறமைகள் வந்துட்டு எப்படி இருக்கும், எவ்வளவு நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். மெடிசன்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸும் தெரியும், லால இருக்கக்கூடிய இஷ்யூஸும் தெரியும். அப்படிங்கும் போது தட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இந்தியால நிறைய இடத்துல என்ன கிடையாதுன்னா, அண்டர் கிராஜுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும், அப்பர் கிராஜுவேஷன் இன்னொன்னு பண்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி சிஸ்டம்ல சில பிளெக்சிபிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் they are bringing out with integrated அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ரிசர்ச் லெவல், பிளஸ் 4 years undergraduate program கொண்டு வராங்க. எம்ஃபில் டிகிரியை கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டாங்க. பிளஸ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். we have to come out with one regulatory body for the entire higher education commission. see like இங்க பாருங்க, இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல யார் யாரெல்லாம் கீ ரெகுலேட்டர்ஸ்னு பாங்க, ஆர்ட், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாம் யாரு வந்துட்டு ரெகுலேட் பண்றாங்கன்னா, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இஸ் ரெகுலேட்டிங். இதுவே டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு வரும்போது என்ஜினியரிங்க்கு ஏஐசிடிஇ, லீகலுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிசனுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபார்மசிக்கு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, சிஏ படிக்கிறாங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, வொகேஷனல் ட்ரைனிங், ஐடிஐஸ், ஐடிசி, இது எல்லாத்துக்கும் யூ ஹேவ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஸோ யூ குட் சி தட் கீ ரெகுலேட்டர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கும் வேற வேற ரெகுலேட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு இத்தனை ரெகுலேட்டர்ஸ்? இது நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு ரெகுலேட்டர் வச்சுப்போம், which will be called as Higher Education Commission of India அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வேற என்ன எம்பசிஸ் பண்றாங்கன்னா, லிபரல் ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டிஸ், இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் லாங்குவேஜஸ் பத்தி நிறைய படிக்கணும். பிளஸ் இந்தியா வேற என்ன எய்ம் பண்றாங்க அப்படின்னா, the public investment in education has to be increased to 6% அப்படின்னு சொல்றாங்க. see like இந்தியா வந்துட்டு annual investment கடைசி 5 வருஷமா 2.7 to 3% of the GDP தான் இந்தியா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எஜுகேஷன்ல பண்றாங்க. ஸோ அப்ப இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்ப 3% பண்ணிட்டு இருக்கோம், that has to be increased to 6%. அண்ட் வேற என்ன ப்ராமிசஸ் மேக் பண்ணிருக்காங்கன்னா, ஹையர் எஜுகேஷன்ல ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு பசங்க படிக்கணும். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் ரைட் வித் ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரீ வேவியஸா இருக்கட்டும் அப்படின்னு. நெக்ஸ்ட் எய்ம் என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல தி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது எத்தனை பேர் உள்ள வந்து ஹையர் எஜுகேஷன்ல சேர்றாங்க. 12th படிச்சதுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். நிறைய பசங்க பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ், எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்னால வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த ஹையர் எஜுகேஷன்ங்கிறதுல என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பாருங்க. இந்தியால டோட்டலா ஹையர் எஜுகேஷன் படிக்க வரவங்களோட விகிதமே 25.8% தான் நமக்கு. சோ அப்ப விச் இஸ் லிட்டரலி லெஸ். இந்தியால ஸ்கூல்லாம் பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் ஆயிட்டனால கிட்டத்தட்ட 95, 98, 99% கிட்ட என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு. ஆனா ஹையர் எஜுகேஷன் வரும்போது the enrollment ratio is only 25.8% அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் பாலிசியில என்ன மாதிரியான எய்ம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம 50% அட்டைன் பண்ணும். எதுக்குள்ள? 2035க்குள்ள அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது கஸ்தூரி ரங்கன் சாரோட கமிட்டி மட்டும் கிடையாது. யஷ்பால் கமிட்டி, CN ராவ் கமிட்டில இருந்து நிறைய பேரு இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன்ல அண்டர் 5 வரைக்கும் தன்னோட லாங்குவேஜஸ் தான் இது பண்ணும். பிளஸ் இந்த பர்டிகுலர் பாலிசி இட் இஸ் சப்போர்ட்டிங் 3 language program. இந்த 3 language programனா ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்தியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியால the northern part of India is Hindi speaking states, southern part of India non Hindi speaking states. நான் இந்திரா காந்தி மேடம் இருந்த டைம் ஸ்கேல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 3 language formula அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க based on the recommendation of Kothari commission. So இவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்தியன் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்துட்டு 3 languages அட்லீஸ்ட் கத்துக்கணும். அப்பதான் அவங்களால நிறைய விஷயத்த படிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதுல சொல்லும் போது 2 இந்தியன் லாங்குவேஜஸ் கத்துக்கணும், பிளஸ் ஒரு மாடர்ன் லாங்குவேஜ் வந்துட்டு கத்துக்கணும். இதுல வந்துட்டு யூ வில் ஹேவ் இங்கிலீஷ். இந்த 2 இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துப்பாங்க. இன்னொன்னு வந்துட்டு மாடர்ன் லாங்குவேஜஸ்னு வரும்போது ஏதாச்சும் ஒரு சதர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய ஸ்டேட்ஸ்ல இதை ஃபாலோ பண்றது கிடையாது. இதுக்கு பதிலா என்ன படிக்கிறாங்கன்னா சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க. வெரஸ் when it comes to southern state அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஹிந்தி எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை, நாங்க எங்களோட மொழி மேல பற்று வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில இதுல வந்துட்டு எங்களோட மொழி வந்துட்டு இது அழியிற மாதிரி இருக்கு, பிளஸ் ஹிந்தி எங்க மேல என்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சைட் லைக் நாங்க இந்த 3 language ஃபார்முலாக்கு அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது. we are going to go for only 2 language formula. அப்ப இந்தியால தமிழ்நாட்டுல கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் படிப்பாங்க பசங்க, பிளஸ் தன்னோட தாய்மொழி எதுதான் படிப்போம், தமிழ் தான் படிப்போம். ஹிந்தி அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்துட்டு வேணும் அப்படின்னா மட்டும்தான் எடுத்துப்போம். இட் cannot be enforced. அப்ப இந்த 3 language program வந்துட்டு தமிழ்நாடு it is still opposing. We don't want this 3 language formula. We'll stick on with this 2 language formula. என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the positive of learning a new languages நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். நார்த் இந்தியால கேரளா பசங்க ஹிந்தி பேசி பயங்கரமா சர்வை பண்ணிடுவாங்க. நம்ம பசங்களுக்கு இந்த ஹிந்தி இது ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கோங்க, நம்மளோட கலாச்சாரத்தை அழிக்க போறது அப்படின்னு இல்லாம இட் இஸ் another language which will make ஒரு புதுசா ஒரு மொழி கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. தன்னோட மொழி மேல பற்று இருக்கும் போது நம்ம எப்படியும் அடுத்த மொழியை வந்துட்டு நேசிக்க மாட்டோம். பட் ஆனா the reality is that we started speaking English to a greater extent. நம்மளோட மொழி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா புக்ஸ் படிக்கக்கூடிய பெர்சன்டேஜ் விகிதம் வந்துட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான இது. சோ நம்ம மொழியில படிக்கிறவங்களோட நம்ம தமிழ் பேசுவாங்க, ஆனா மொழியில படிக்கிறது அப்ப நம்மளோட லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் கம்மி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ த ப்ராப்ளம் இஸ் தட் இந்த 3 language ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஃபோர்ஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த நெக்ஸ்ட் இஸ் தட் எல்லா பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்ரி திங் வில் பி ட்ரீட்டட் ஈக்குவலன்ட்லி. சரி, இந்த பாலிசியில சில விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, டிராஃப்ட் பாலிசியில யாரெல்லாம் கல்வியை வந்துட்டு வணிகமயமாக்குறாங்களோ, கமர்ஷியலைஸ் பண்றாங்களோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு டிராஃப்ட் பாலிசில இருந்து இருக்கு. ஆனா கவர்மெண்ட் தன்னை கொண்டு வந்த இந்த ஃபைனல் பாலிசி செட்டப்ல எதை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பிஎட் இந்த மாதிரி நடத்துறாங்கல்ல, அதுல சப்ஸ்டாண்டர்டா இருக்குது அப்படின்னா அதை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. விச் மீன்ஸ் தட் இந்த யாரெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா எஜுகேஷனை வந்துட்டு காசு பண்றாங்களோ
இருக்காங்களோ அவங்கள பத்தி நான் எதுவுமே இந்த பர்ட்டிகுலர் பாலிசி பேசவே இல்ல. தி செகண்ட் திங் இஸ் தட் இந்தியா அவங்களோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர வந்துட்டு டிராஃப்ட் பாலிசில வந்துட்டு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ல 20% வந்துட்டு எஜுகேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட் என்னதான் சொல்லியிருக்கா டிராஃப்ட் பாலிசில இருந்து என்னதான் எடுத்திருக்காங்கன்னா, இல்ல நாங்க 6% மட்டும்தான் எஜுகேஷனுக்கு கொடுக்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் லெவல்ல நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் மத்த என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபைனல் பாலிசி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் லெவல்லயா இருக்கட்டும், ஸ்டேட் லெவல்லயா இருக்கட்டும், we have to form a national education commission அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இத ரொம்ப பெருசா எடுத்துக்காம இப்பயுமே ஸ்டேட் லெவல்ல தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் தி அபெக்ஸ் பாடி. பிளஸ் ஒரு ப்ராமிசஸும் கொடுத்திருந்திருப்பாங்க. ஈவன் டியூரிங் தி எலெக்ஷன் டைம் ஸ்கேல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டீச்சர்ஸை எல்லா லெவல்ஸ்லயும் நாங்க ஃபுல்லா ரெக்ரூட்மெண்ட் பண்றோம். ஏன்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்தியால இருக்கக்கூடிய ரேஷியோ இஸ் வெரி லெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இந்த இடத்துல நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதையும் இதுல பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் வேற என்னென்ன ப்ரொபோசல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ல நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு சைல்டோட ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட்ஸை வந்துட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் அ ட்ரபிள் இன் தி ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாலிசி இது பண்ணும்போது இந்த கமிட்டி ரொம்ப ஜாஸ்தியான நம்பிக்கை வச்சிருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் மேல. ஏன்னா ஹானஸ்டா வந்துட்டு யார் யாரெல்லாம் தன்னோட எவ்வளவு இன்கம் வருது அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கம்ப்ளீட் க்ளோஷர் பத்தி அவங்க பேசவே இல்லை. பிளஸ் கவர்மெண்ட் சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க ஸோ தட் எல்லா காலேஜஸும் வந்துட்டு தன்னைத்தானே ஒரு அட்டானமஸா வந்துட்டு மாத்திக்கூடியது. அதாவது ரொம்ப ஜாஸ்தியா காலேஜஸ்குள்ள போய் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகுது. தட் இஸ் அன் எஜுகேஷன் செக்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய அட்டானமஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்மளோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வில் பி ஆஃப் ஹை குவாலிட்டி அண்ட் வித் கிரேட்டர் அட்டானமி. ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய மேஜர் பாலிசி மேக்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நிஜமாலே வந்துட்டு பிரைவேட் செக்டார்ல கல்வி அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமா கருதுறாங்க. அதாவது பிலந்த்ரபிக் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட எஜுகேஷனை எத்தனை பிரைவேட் செக்டர்ஸ் பண்றாங்க, இல்ல இந்த எஜுகேஷனை பவர்ஃபுல் மார்க்கெட் ஃபோர்ஸஸா யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி டிஃபரன்ஷியேட் இவங்க பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்ச். அண்ட் இதை எப்படி ரெகுலேட் பண்ண போறாங்க, எப்படி இதை growth-க்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற. The last article that we will see is Tamil Nadu is third in center schemes for agri ventures. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸும் நபார்ட் பேங்க்கும் சேர்ந்து 2002ல யாரெல்லாம் அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் வராங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக they must be trained and they have to enable them to open their own agricultural clinics and agricultural businesses வந்துட்டு அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு நோடல் ஏஜென்சி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க தனியா வெளியில வந்துட்டு தனக்குன்னு ஒரு அக்ரிகல்ச்சர் கிளினிக்ஸா இருக்கட்டும், இல்ல பாலிட்ரி பிகரி யூனிட்ஸா இருக்கட்டும், வெட்டினரி கிளினிக்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் பிசினஸ் சென்டர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் செட்டப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அது என்ன பண்ணும், பேங்க் வந்துட்டு லோன் தரணும். இந்த லோனுக்கு வந்துட்டு என்னன்னா மொராட்டோரியம் ஃபார் 2 years இஸ் ப்ரொவைட். அதாவது நீங்க காசு 2 வருஷத்துக்கு கட்ட தேவையில்லை. பிளஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல when it comes to repayment அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 5 to 10 yearsல ரீபே பண்ணா போதும். பிளஸ் ப்ராஜெக்ட் காஸ்ட் 20 lakhsல இருக்கு அப்படின்னா, அதுக்கு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் 20 lakhsல இருக்குன்னா கவர்மெண்ட் வந்துட்டு சப்சிடி, கவர்மெண்ட் சில காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு குரூப்பான ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா 1 crore வரைக்கும் ப்ராஜெக்டோட ஒர்த் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் பேங்க் அஃபீஷியல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கீம் ரொம்ப வருஷமா ஆப்ரேஷன்ல இருக்கு. ஆனா இதுக்குன்னு வந்து கிரெடிட் யாரெல்லாம் பணம் வேணும்னு சொல்றாங்களோ அவங்களோட டிசையர்ட் லெவல் வந்துட்டு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த அக்ரிகல்ச்சர் வெஞ்சர்ஸ் மூலியமா யாரெல்லாம் இந்த மாதிரி யூனிட் செட்டப் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பேங்க்ஸ் நிறைய ஃபண்டிங் தரது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் படி தமிழ்நாட்டுல வந்துட்டு 3rd பிளேஸ்ல இருக்கு. எவ்வளவு வந்துட்டு கேண்டிடேட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் அக்ரிகல்ச்சர் வெஞ்சர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்களா, தமிழ்நாடு இஸ் இன் 3rd place. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்குன்னா மகாராஷ்டிரா. the second one is உத்தர் பிரதேஷ். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you, and you can follow us in Conquer IAS Facebook page. Thank you.